பாரத தேசத்தினுடைய பெருமை அப்படின்னு நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நமக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், பாரத தேசத்துக்கு ஒரு பிரச்சனைனா, எல்லாருமே ஒன்றிணைஞ்சு எதிரிகள எதிர்க்கக்கூடிய ஒரு அபரிமிதமான நிகழ்வ நம்ம இந்த தருணத்துல நம்ம பார்த்தோம்னு சொல்ல முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவோ எந்த விஷயத்தையும் எதிர்க்கக்கூடிய எதிர்க்கட்சிகளா இருக்கட்டும், ஓவைசியா இருக்கட்டும், உமர் அப்துல்லாவா இருக்கட்டும், நம்ம தமிழகத்தை சார்ந்த முதல்வராகட்டும், நம்மளுடைய இந்த தருணத்துல நமக்கு பக்கபலமா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, உமர் அப்துல்லா என்ன சொல்லிட்டாரு, பாகிஸ்தானை தாக்குவது சரி. இங்க இங்க பீஸ்ஃபுல்லாவும், பாதுகாப்பாவும் 378 நீக்கின பிறகு இங்க பீஸ்ஃபுல்லா இருக்கும். இதை கெடுத்தது பாகிஸ்தான் அப்படிங்கிற கருத்தை முன் வச்சாரு. இந்த மாதிரி நிகழ்வு, இந்த மாதிரி கருத்தெல்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம கேட்டிருக்கவே முடியாது. உமர் அப்துல்லா அவர்கள் சிறந்த முதல்வரா ஒரு நல்ல ஒத்துழைப்பை மத்திய அரசு கொடுத்தாரு. அதுவும் இந்திய அரசும் நல்ல ஒத்துழைப்பை காஷ்மீருக்கும் உமர் அப்துல்லா அவர்களுக்கும் கொடுத்தது அப்படிங்கிறது நல்ல விஷயம். அதே மாதிரி ஓவைசி, அதாவது இஸ்லாத்தை மதத்தை முன்னிறுத்தி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அரசியல் இயக்கம் தான் ஓவைசி ஆரம்பித்த கட்சி. அந்த அவரே சொல்லிட்டாரு, பாகிஸ்தான் ஒரு பயங்கரவாத நாடு, நமக்குள்ள 1000 பிரச்சனைகளை முதல்ல அழிக்க வேண்டியது பாகிஸ்தான் அப்படின்னு நம்ம கை கொடுத்தாரு. அவர் தான் பாகிஸ்தான், நாங்கள் இந்திய இஸ்லாமியர்கள் இந்தியத்துக்காக நாங்கள் போராடுறோமே தவிர பாகிஸ்தானுக்கு நாங்கள் என்னையும் போராட மாட்டோம், சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு முதல்ல சொன்னவர் அவரு. அது மிகப்பெரிய நல்ல விஷயம். அதே மாதிரி நேற்று நடந்த இந்திய ராணுவங்களுக்கான ஆதரவா தமிழகத்துல மு.க.ஸ்டாலின் அவர்கள் பேரணி நடத்தினாரு. இது பாரத தேசத்தினுடைய ஒரு வலிமை சேர்க்கக்கூடிய விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்மளோட ஒற்றுமைய நம்ம தமிழகத்திலிருந்து ஓங்கி, அதுவும் ஒரு தமிழக அரசுடைய பிரதிநிதியா இருக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் முன்னெடுத்தது பெரும் மகிழ்ச்சிக்குரிய விஷயமா தான் இருக்குது. அதே மாதிரி நம்ம சண்டிகர்ல ஒரு நிகழ்வு நடந்தது. சண்டிகர்ல ஒரு அரசு நமக்கு வாலண்டர்ஸா ஒர்க் பண்ணுங்க இந்தியாவுக்கு இந்த சமயத்துல அப்படின்னு சொல்லும்போது, பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் இளைஞர்களும் இளைஞர்களும் முன்னாள் இராணுவத்தினர் குவிஞ்சாங்க. பாரத தேசத்திற்கு ஒரு பிரச்சனைனா இந்த இளைஞர் படை தான் நம்ம இந்திய தேசத்தை பாதுகாக்குது. இந்த இந்தியாவுடைய மேன்மையே இந்த இந்த உணர்வுகள் தான். நம்ம பல மொழிகள், பல கலாச்சாரங்கள், பல பண்பாடுகள், பல உணவுகள், உடைகள், எவ்வளவோ மாற்றங்கள் இருக்கலாம். ஆனா இந்தியன்கிற ஒற்றை சொல்ல நம்ம ஒன்றிணையணும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வா சண்டிகர் நிகழ்வு நம்ம பெருமிதமா படுத்தியிருக்கு. நம்ம ஒவ்வொருவரும் நம்ம பாரத தேசத்துடைய பாதுகாப்புக்கும், அமைதிக்கும், வளர்ச்சிக்கும் ஒத்துழைப்போம் அப்படிங்கிறதுல இந்த நிகழ்வுகள் எல்லாமே நமக்கு பெருமைக்குரிய விஷயம், மேன்மைக்குரிய விஷயமா அமைஞ்சிருக்கு. அதுக்கு இந்த பஹல்காம்ங்கிற ஒரு நிகழ்வு எடுத்து உலக அரங்குல நம்ம எடுத்துக்காட்டியிருக்கு அப்படிங்கிறதுல ஒரு வருத்தத்திலையும் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஜெய்ஹிந்த்.